ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு. நம்ம வந்து அழகர் கோயிலில் தான் இருக்கோம். எங்க போறீங்க? பெருமாள் கோயிலுக்கு. தெரியுது, நீ மூடு. A few moments later. மங்காளி, என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? சொல்லுங்க, இந்த கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கோயில். நான் வருஷம் வந்திருக்கேன். இன்னைக்குதான் வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட சாமியை கும்பிட்டு நல்ல ஒரு மன நிம்மதியோடு இருக்கிறேன் இன்னைக்கு. சரி, வந்து எல்லாரும் மக்களும் எல்லாம் நல்லா இருக்கட்டும். என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சில நாளாக இந்த ஊரில் தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போய் அழகர் இவ்வளோ நேரில் போய் பார்த்ததே கிடையாது. சொல்றது இன்னைக்கு தான் வந்து அவ்வளோ உள்ளே போய் பார்த்துருக்கோம். அவரெல்லாம் நிற்க விட்டாங்க, அழகரை பார்க்க விட்டாங்க. அவரோட அழகில் நாங்கள் வந்து ரொம்ப மயங்கி போய் நின்றுட்டு இருந்தோம். நான் வந்து ஆமாம், வீடியோக்காக சொல்லலை, உண்மையாக வந்து இவ்வளோ அழகர் வந்து இவ்வளோ ஜோடிக்கவே இல்லை. அவர் நேச்சுரலாகவே அழகர். கைஸ், அழகர் கோயிலேருந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். 18ஆம் படியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். A few moments later. மங்காளி, சொல்லு பங்காளி. நல்ல சாமி தரிசனம். நல்ல உண்மையாவே நல்லா இருந்துச்சா? சாமி தானே பார்த்தேன். பொம்பளை வெறி பிடிச்சி போய் கிழிஞ்சுக்கிருக்க நீங்க. எப்படி 18ஆம் படி நல்லா கும்பிட்டியா? என்ன எனக்கு பொண்ணு, அப்ப எனக்கு பொண்ணு வேணும். இல்ல, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும். ஐயோ சாமி. பொய். ஜோக் இல்ல இல்லையா? சுயநலமான வேலை புது நாம கொஞ்சம் நல்லா நீட்டா என்னடா நம்ம வீடு மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வீடு நல்லா இருக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. இல்ல அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. இல்லை மங்காளி, இப்போலாம் அடுத்துலாம் வந்து நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்கள நாசமாக போயிடணும் அப்படின்னு இந்த எம்கேஆர் கூட சொல்லுவார். அந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து இருக்காங்க. இல்ல உண்மைதான் நீ சொல்றது, பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையே. ஆமா, வேண்டக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், நல்ல மக்கள் பசி பட்டினியோட இல்லாம வாழணும். மக்கள் பசி பட்டினியோட இல்லாம வாழணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாங்கள் கொஞ்சம் மொக்கையாக தான் எடுத்துருப்போம் விலாக. இருந்தாலும் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இருக்கு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏப்ரல் ஃபூல். மங்காளி, சொல்ற மங்காளி, இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்களே தமிழ்நாட்டில், செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது வந்து உண்மையாவே நல்ல ஒரு அரசு பங்காளி. நல்லா ஒரு எப்படின்டா நல்லா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்தவங்க எப்படின்டா வந்து கொள்ளையடிக்கிறதுல குறிக்கோளா இருந்தாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. வந்து அவங்க எப்போ வந்து கொஞ்சம் நீட்டா அவங்க வந்து நாட்டை முன்னேற்றணும், மக்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஓடுவாப்புல சிஎம் சார் விஜய் சாருக்கு வந்து நான் கோரிக்கை விடுறேன். விஜய் சாருக்கு வந்து நான் கோரிக்கை விடுறேன். ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். விஜய் சார் பயல்களா
விஜய் சார் பயலுகவே கடுகு பயலுகடா. இப்போ விஜய் வந்து ட்ரோல் பண்றாங்க என்னன்னா கரண்ட்டை ஃபுல்லா வந்து கட் பண்ணி விடுறாரு, இலவச மின்சாரம் சொல்லி கரண்ட்டை கட் பண்ணி விடுறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இலவச மின்சாரம் சொல்லி கரண்ட்டை கட் பண்ணி விடுறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து டிஎம்கே காரே சதி. அது வந்து டிஎம்கே காரே சதி. நான் சொல்றேன் டிஎம்கே காரே சதிதான் அது. சரி ஆள் இருக்காரு உள்ள அவங்க ஆளுகளே போட்டு அவங்க நியூஸ் கிரியேட் பண்ணி நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க. போட்டு அவங்க நியூஸ் கிரியேட் பண்ணி நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க. மக்களுக்கே தெரியுது. மக்களே இது வந்து யாரு மனசை புண்பற்றுறதுக்காக இல்ல. ஆமாப்பா, உங்க கருத்தை நாங்க சொல்றோம். உங்க கருத்து இருந்தா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு திட்டாதீங்க தயவு செஞ்சு. எங்க கருத்தை நாங்க சொல்றேன். எல்லாரும் பொதுவாவே பேசியிருக்கான். ஆமா, நீங்களும் பொதுவாவே கமெண்ட்ல பேசுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் வந்து ஒரு விஜய் ஃபேனு. இவன் வந்து இப்போ எனக்கு யாரும் பிடிக்காது. ஏன்னா இவன் வந்து படம் பார்த்தேன் அவ்வளவுதான். நானே பொதுவா சொல்றேன், விஜய் சார் வந்து நல்லது பண்ணா இருப்பாரு. உண்மையாவே இருப்பாப்ல. நல்லது பண்ணா இல்லன்னா சரியில்லைன்னா நம்ம ஓட்டு யாருக்கு போடாம நோட்டாக்கு போட்டுருவோம் பூரா. என்னது நோட்டாவா? ஆளுநர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி கூட வந்துட்டு போகுது. இப்போ வந்து சொல்றாங்க நிறைய பாலியல் குற்றம் நடந்திருக்கு, வந்து இவ்வளவு நாள் ஆச்சு எதுவுமே பண்ணல அப்படிலாம் சொல்றாங்க. அதான் டிஎம்கே காரன் சதி. சதியா? சதி. அது இந்த மின்வெட்டுலாம் வந்து உங்களுக்கே தெரியும். கரண்ட் இதெல்லாம் கட் பண்றாங்க. அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியுமா? தெரியும் மகளே. அவங்களுக்கு தெரியுமா தெரியாம இருக்குமா? தெரியும்ல. தெரியும் கண்டிப்பா. சரி, இப்போ உங்களோட கருத்து என்ன? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கரண்ட் நீங்க வேணும்டே பண்ணி விடுறாங்க, சும்மா கவுத்து விட்டுருவோம்ட்டு. என்னைக்கு நான் வந்து சொல்றேன், மக்கள் வந்து விருப்பம் இல்லை, ரெண்டு நீ வர்றதுக்கான விருப்பம் இல்லை. இவங்க கரெக்டா பண்ணா இருக்கட்டும், சரியா பண்ணா அடுத்து வந்து அண்ணாமலை விஆர் த லீடர்ஸ் சொல்லி ஆரம்பிச்சிருக்காப்புல. அண்ணாமலையா? அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்றாங்களே, ஆமா, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இப்ப சேஞ்சஸ் இருக்கா இல்ல அப்படி டிஎம்கே இருந்த மாதிரி தான் இப்ப இருக்கா? கொஞ்சம் இன்னும் எக்ஸாம் வந்து எதுவும் போடலன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, எக்ஸாம் போட்டாங்கன்னா சேஞ்சஸ் எப்படி என்னான்னு தெரிஞ்சு போங்க. எப்படி இளைஞர்கள் நல்லா விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ண எல்லாரும். நான் வந்து விஜய் சாருக்கு நான் போடல. இந்த பணமரங்களை வச்சு அப்படியே ராவு செத்த பயல. இனிமேல் வந்து விஜய் சாருக்கு நான் ஓட்டு போட போறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க. நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து என்ன எப்படி இந்த வருஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி என்ன ஏது பண்றாப்புல. ஒரு வருஷம் தெரியும்ல, ஆனா ஓரளவு பண்ணிட்டே இருக்காப்புல நல்லா. அவர் வந்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேல வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் அவர் போட்டாப்ல. மகளிர் ஓட்டுக்குள்ள அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மகளிர் ஃபுல்லா அவதானா? ஆமா ஆமா, அங்கதான். இனி வந்து எப்படின்னா அவங்க ஏன் கடையம் பட்டு கொடுக்க முடியலன்னா, அவர் சொன்ன வாக்கு சொல்ல முடியலன்னா, ஏதோ என்னன்னா முன்னாடி இருந்து ஆட்சி வந்து கடன் நல்லா வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க பயலுக. நல்ல கடனை வச்சு நல்லா சாப்பிட்டு தூங்க அதே வைக்கிதே இருந்தவங்க பசங்க வந்து இருந்துட்டு போயிட்டாங்க. இன்னி வந்து பசங்க கொஞ்சம் விழிப்புடன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் கரெக்டா என்ன பண்றாங்கன்னு. A few moments later. மக்களே, நாங்க திரும்ப சொல்றோம், நாங்க வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. எங்க கருத்தை தான் நாங்க சொன்னோம். தயவு செஞ்சு யாரும் வந்து திட்டாதீங்க. உங்க கருத்து ஏதாச்சும் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlog எப்போன்றதை நான் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறேன். கீழே வந்து ஸ்டோரிக்கான லிங்க் வரும், அதாவது இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.